ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா வந்து இறங்கிட்டோம் நானும் பேபிமாவும். 2 நாளாக மலேசியாவில் தான் இருக்கணும். ஓகேவா? வா 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 வா. மௌலி வந்து ராஜாவை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். ஸோ அதனால் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு நாங்கள் நேராக போய் மலேசியன் கிங் அவர் சுல்தான் ஜோ ஸ்டேட்டு ஏதோ சொன்னாங்க. அவர் தான் இப்போ வந்து மொத்தம் டோட்டலாக 9 சுல்தான் இருக்காங்க. அந்த 9 சுல்தானில் யாரோ ஒரு சுல்தான் சூஸ் பண்ணி வின் பண்ணுவாங்க. அவங்க வின் பண்ணோன்னா அவர் வந்து இங்கே தான் இருப்பார். நம்ம ஊரில் கவர்னர் மாளிகை மாதிரி இங்கே கிங் பேலஸ். கவர்னரால் ராஜா வீடு. ஓகே, ராஜா வீடு. 9 ராஜா இருக்காங்களா? ராஜா கௌசி. ஆனா எந்த ராஜா இருந்தாலுமே செலக்ட் பண்றாங்களோ மெயின் ராஜா கிங் பேலஸ் எல்லாருக்குமே அவரோட பேலஸ் மெயின் பேலஸை விட்டு 5 வருஷம் இங்கே தான் இருப்பாங்க. நம்ம அவரை போய் மீட் பண்ண போறோம். மௌலி ரொம்ப ஆசைப்பட்டான். பிரைம் மினிஸ்டர் இங்க இவர்தான் வெயிட் பண்ணுது. ஆமா, ராஜா தான். துபாய் மாதிரி போல வந்து ராஜா தான் ரூல் பண்றாரு. பாப்பாவுக்கு வந்து மேரேஜ் ஆனதுனால போய் இண்டிவிஜுவலா போய் விஷஸ் வாங்கிட்டு வர போறா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போலாம். உள்ள போயிட்டு அவர்கிட்ட விஷ் வாங்கிட்டு வந்துக்கலாம். ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் போட்டு அவர்கிட்ட எங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, சரிங்க வாங்க 3 பேரும் பின்னாடி திரும்பி நில்லுங்க. அப்பா ராஜாவை பார்க்கும்போது இந்த கோட்ல தான் போகணும். நீங்க வந்து வெளில நிப்பீங்க. திரும்பி நில்லுங்க. அவர் எங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. சரி, அப்படியே டர்ன் அபௌட் டர்ன். சரி, ஓகே. இது ஏதோ மலேசியா பாஷையில இங்க எழுதி இருக்கேன். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த டி-ஷர்ட் வந்து உள்ள ராஜா வீட்டுக்கு நம்ம உள்ள போகும்போது நம்ம இந்த டி-ஷர்ட்ல தான் போகணும். நான் பாருங்க எப்படி வந்துக்கிறேன்னு. ஏன் ஷூ நான் இத கட் பண்ணிடுங்க. அப்புறம் என்கிட்ட வந்துருவோம். சோ இத கட் பண்ணிடுங்க. ஓகே. ஏய், என்னோட அவுட்ஃபிட் காட்டவே இல்ல. என்னோட அவுட்ஃபிட் காட்டல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னையோட அவுட்ஃபிட் என்னோடது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. டன் டன். அப்படி இல்ல, தள்ளி கொக்கர அப்படிதான் பாயிருக்கு. சீரியஸாவே அப்படிதான் இருக்கு. கள்ளசாமில வடிவேலு விடுத்தீங்க வாப்பா போடு ஸ்டெப் போடு போட்ட உடனே எனக்கு அதான் தோணுச்சு. சரி, சொல்லக்கூடாது. எனக்கு தோணுச்சு பார்த்த உடனே. நான் அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன், ஏன்பா இதை போட்டு வந்தேன்னு. முன்னாடி இப்படி தூக்கிட்டு இருக்கோம், பின்னால் அப்படி இறக்கிட்டு இருக்கோம் அப்படின்னுச்சு. ரைட்டு, சூப்பரு அப்படின்னு. ஓகே, கம் ஆன் கை. வாங்க, நம்மளுக்கு டைம் ஆகுது, போய் ராஜாவை மீட் பண்ணுவோம். கண்ணு வச்சு நிக்கிறாரு. சல்யூட். அவர் பாரு, நம்ம ஊர்ல விஜிபி மாதிரி அவர் நிக்கிறாரு. தானா நெகாரா பேலஸ் பேரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆகுது. அப்பாயின்மெண்ட் டைமிங்க்கு முன்னாடியே வந்துட்டோம். ஏன்னா ஷார்ப்பாக நிற்கணும்ல. இல்லை அந்த இந்த ஷார்ட்ஸில் பேசின உடனே ஃபாரினர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். பேசு. அவ்வளவுதான். ஓகே, ஒரு வழியா கிங் பேலஸ் போய் பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போவோம். ராஜா மீட் பண்ணாச்சு. இல்லை, அதெல்லாம் ஆக்சுவலி வீடியோ ஷூட் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஷூட் பண்ணல நாங்கள். ராஜா விருந்து வச்சாரு. பேபிமா, திருட்டுத்தனமாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். நீ என்ன பண்ண? அவங்க கண்ணு வச்சு நிக்கிறாங்க. நல்ல விருந்து வச்சாங்க. ஃபுல்லாக டைட்டாக சாப்பிட்டாச்சு. திரும்பி ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. நாங்கள் நல்ல விருந்து. ராஜா விருந்து சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான் ராஜா விருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மீட் பண்ண ராஜா நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் இப்ராஹிம். அவருக்கு எத்தனை பசங்க இருந்ததுன்னெலாம் நாங்கள் கவனிக்கல. ஓகே, இனி அவர் நல்லா இருக்கட்டும். அவங்க நல்ல உபசரித்தாங்க. சூப்பராக இருந்தது, ஜாலியாக இருந்தது. நம்ம ரொம்ப நேரம் அங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா ரிலேட்டிவ் இல்லைல்ல. அதனால் பார்த்தோம், ஹை சொன்னோம், விஷஸ் கொடுத்துட்டு வந்தாச்சு. அங்கே எதுவுமே ஷூட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. பண்ணால் அவங்க ஷூட் பண்ணிருவாங்க. அதனால் இப்போ சாம வந்தாச்சு. பேபிமா திட்டத்தனமாக ஃபோட்டோ எடுக்கலான்னு பிளான் பண்ணிச்சு. கண்ணை பார்த்தோன்னே பயந்துச்சுன்னு சொல்லிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்திருக்கோம். நம்ம பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வேர்ல்டு வார் நடந்தது இல்லை, அந்த மாதிரி வேர்ல்டு வாரில் வார் 2 வார் 3லலாம் வந்து நிறைய பேர் நல்லா வீரமாக சோல்ஜர்ஸ் வந்து நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்கல்ல. அவங்க இறந்தவங்களுக்காக ஒரு மெமோரியல் கட்டியிருக்காங்க. அதுதான் இது. இங்கே நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இருக்காமா. இதில் இது உள்ளே நிறைய சாங்ஸ்லாம் எடுத்திருக்காங்கன்றாரு. சும்மா ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு. ஸோ இவங்க மலேசியா நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண வீரர்களோட இது சும்மா அந்த இடத்துல ஒரு
முஸ்லீமோட கோவில் மாதிரி ஒன்று தெரியுதுங்களா? எல்லாமே இங்கே தான். ஃபுல்லாகவே இது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1939 to 1945. Yeah. Second World War with the Japanese people. Yeah. From 1945 செகண்ட் வேர்ல்டு வார் ஜாப்பனீஸ் கூட இது பண்ணும்போது இந்த வீரர்கள்லாம் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்களாமா. அதுதான் அவர் அங்கே சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அவங்களுக்காக இந்த மெமோரியல் பண்ணிவிட்டு போட்டிருக்கு பாருங்கள். அதில் 1914, 1918, 1939 to 1945, 1948 to 1960 அந்த மாதிரி உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கு அவங்க மெமோரியல் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பார்க் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ தான் இங்கே இருக்குது. ஸோ இதில் எந்த மூவிலாம் எடுத்திருக்காங்கன்னு தெரியல நம்மளுக்கு. மற்றபடி நல்லாயிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு வச்சு அந்த ஸ்டாச்சுவில் ஃப்ளாகை பிடிச்சிட்டு வீரர்கள் நிற்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது. போகலாம். ஸோ இங்கே ஒரு பாண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி ஃபவுண்டன் க்ரியேட் பண்ணி நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு 5-6 வீரர்கள். ஒருத்தர் கொடியை வச்சுருக்காரு, மற்றவங்களாம் கன் வச்சுட்டு நின்றுருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஃபேமிலிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மியில் சேவ் பண்ணுறதுலாம். பட் நான் சின்ன வயசில் நானே போனேனாமா 10th முடிச்சுட்டு. ஹைட்டு 10ல் கிளம்புடா குள்ள கத்திரிக்கான்ட்டாங்களாமா. எனக்கு மறந்துருச்சு, ஆனால் சொல்லிகிட்டு இருப்பேன். அது மட்டும் தெரியும். எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, நீ போன ஹைட்டு 10லன்னு உன்னை துரத்தி விட்டாங்கன்னு வந்து சொன்னேன் அப்படின்னாங்க. இதான் அது ஃப்ரண்ட். இந்த வீரர்கள் யார் யாருன்னெலாம் நம்மளுக்கு தெரில. நல்லா சூப்பராக ஹாலிவுட் மூவியில் வர அர்னால்டு மாதிரி ஒருத்தர் இருக்கார். செம்மையாக இருக்காங்க. இதுதான் அவங்க ஃப்ளாக். இங்கே வந்து 14 ஸ்டேட்ஸ் இருக்குது. 14 ஸ்டேட்ஸ்க்கும் ஒவ்வொரு ஃப்ளாக். இப்போ நான் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ளாக் தான். பட் இவங்களது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ளாக். டெடிகேட்டட் டு தி ஹீரோயிக் ஃபைட்டர்ஸ் இன் த காஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஃப்ரீடம். மே த பிளெஸிங் ஆஃப் அல்லாஹ் பி அப்பான் தெம். இதுதான் அதில் எழுதியிருக்கு. லிட்டில் இந்தியா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் லிட்டில் இந்தியா என்ட்ரன்ஸ். இங்கெல்லாம் லெவல் கிராசிங்கில் தான் கிராஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தடால் புடால்னு கண்டத்தில் ஓடணுன்னா வண்டி ஓட்டு வரவங்களே ஃபாஸ்ட்டாக ஓட்டு வந்து பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள் சிக்னலில் ரெட் கலரில் ஒரு பொம்மை நிற்கிதா, நீங்கள் நடக்காதீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுது இது. இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சா? நடங்க நடங்க, கமான் பாப்பா. லிட்டில் அது மட்டும் சொல்கிறத கேட்காது. அது அதை மட்டும் பேபிமா மட்டும் காணும். ரெக்கார்ட் இருக்கா? எடுத்துட்டு வந்துடலான்றேன். இருக்கு. பா அக்கா நட ஒரு மாதிரியா வாத்து மாதிரியே நடக்கும். போகலாம். வாத்து தான். வாத்தா பிறக்க வேண்டியது ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக்கில் ஒன்றா பிறந்துச்சு. கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. உங்கள் அம்மா வாத்தை பெற்றுருந்தா கூட ஃபேமஸ் ஆகிருப்பாங்கப்பா. உன்னை பெற்று ஒன்றும் ஆகலைப்பா. எல்லாம் தீனி பண்டாரங்களும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது எதுன்னா A2B. வாங்க, ஏதோ ராஜி சில்க் பேலஸ் தமிழ் பாட்டெலாம் ஓடுது பாரு. பார்த்துட்டு நல்லா இருக்கா? காதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. உன்னை பார்த்தோன்னே வச்சிட்டாங்கப்பா. கண்ணை பறிக்கும் சூரியனும் போடுங்க. விஜய் பாட்டு போய் போட சொல்லுங்க போங்க.
கரோக்கி ஃபாரினில் வந்து பானிபூரி சாப்பிட்ணும் உனக்கு. ஆனால் பாரு லிட்டில் இந்தியாவில் தான் சாப்பிட்றேன் நீ. இல்ல சாப்பிட்டோம். உனக்கு பானிபூரி சாப்பிட்ணுன்னா டெல்லி நார்த் சைடு போ. நம்ம கோயில் சைடே போய் சாப்பிட்டோம். கோயிலில் வந்து இனிப்பா கொடுத்தாங்க. சூரத் நீ வரல எங்கள் கூட வரல. அத்தனை வாட்டி சூரத் போனோம், ஒரு வாட்டியும் வரல. அங்கே தான் நீ கண்ணா பின்னான்னு சாப்பிட்லாம் சாட் ஐட்டம்ஸ்லாம். விட்டுட்டு போயிட்டீங்க. விட்டுட்டு போல. சுகர் போட்டோன்னா பாரு டேஸ்ட்டாக இருக்குது. லெமன் ஜூஸ் என்ன பானிபூரி உனக்கு தான் போடுறாரா? லிட்டில் இந்தியாவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய பில்டிங்கில் ஃபுல்லாக நம்ம இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அதெல்லாம் மெயின் ஆர்ச்சே காமிச்சிட்டேன். லிட்டில் இந்தியா ப்ரூக்ஃபீல்ட்ஸ் இது. ஒரு லிட்டில் இந்தியாவோட ப்ரூக்ஃபீல்ட்ஸா இது? ஆமாம் பிரிக்ஃபீல்ட்ஸ்ப்பா, பிரிக்ஃபீல்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனல் டேக்கு வந்துட்டோம். எதுக்காக இந்த ஊருக்கு வந்தவங்கிறத சொன்னமா சொல்லலையானே தெரில. பட் இருந்தாலும் லாஸ்ட் வீடியோ முந்தின வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் எதுக்காக வந்தோம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா மௌலி பர்த்டே வந்து கம்மிங் 25th, ஓகேவா? அதுக்குள்ளே இந்த வீடியோலாம் ரிலீஸ் ஆகிடும். அதனால் வந்து லேட்டாக தான் மௌலி பர்த்டேவே வரும்னு நினைக்கிறேன். இல்லைனா மௌலி பர்த்டே போட்டு கூட போடுவேன், எப்படின்னு தெரில, எனக்கு ஐடியா இல்லை, நோ ஐடியா. பட் இருந்தாலுமே மௌலியோட பர்த்டேக்காக கிஃப்ட்டு நாங்கள் வந்து அவனை இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப் தான் மௌலியோட சேர்ந்து நாங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் என்ஜாய் பண்ணியிருப்போம். தேங்க்ஸ் டு மௌலி. ஓகே, நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணுறக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலி ஹாலிடேஸ் தான். நம்ம இந்த ட்ரிப்பை வந்து இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா ஜாலி ஹாலிடேஸ் தான். வந்து இது மலேசியா ட்ரிப் வந்து அவங்க ஃபுல்லாக வந்து பர் ஹெட் 15,000 பட்ஜெட்டில் வந்து நமக்கு வந்து இந்த ட்ரிப்பை வந்து பேக்கேஜ் மூலிமா நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. செம்ம ஜாலியாக என்ன சொல்கிறது, பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வந்து இந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த ட்ரிப்பு இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து பட்ஜெட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாலி ஹாலிடேஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துட்டு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப்போசிட்லேயும் ஷாப்ஸ் இருக்குதுப்பா லிட்டில் இந்தியாவில். நீங்கள் சிங்கிள் சைடில் வந்துட்டு முடிஞ்சிச்சுன்றீங்க. நம்ம இப்போ லிட்டில் இந்தியாவில் இருக்க நம்ம ஃபாத்திமா மாதா சர்ச்சுக்கு வந்திருக்கோம். வந்து மாதா கிட்டேயும் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலாம். இங்கே சர்ச் ஃப்ரண்ட் வியூ அங்கே இருக்கு பாருப்பா. எங்கே மாதா ஸ்டாச்சு இல்லையேன்னு பார்த்தேன் நான். ஃப்ரண்ட்டில் அங்கே வாட்ச் டவர் இருக்குது பார்த்தீங்களா, டவர். அந்த டவரில் மாதா இருப்பாங்க, பெல் டவர். மாதாவே இந்த வரை பாத்திமா மாதா தான் இருக்காங்க. மாதா இங்கே இருக்காங்க. இது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அந்த ரோட்டில் நடந்தோமா, இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கிராஸ் பண்ணி இங்கே நடந்துகிட்ருக்கோம் லிட்டில் இந்தியாவுக்குள்ளே. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அதுதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. பில்டிங்ஸ்லாம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. நைட்டில் வந்தால் நைட் வியூஸ் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ மார்னிங்கில் மொட்டை வெயிலில் நாங்கள் நடந்துகிட்ருக்கிறதுனால இப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்னப்பா டயர்டாக இல்லை நீ சொல்லு. ரெஸ்ட் எடுத்து டயர்டானா ரெஸ்ட் எடுத்து போவேன். லிட்டில் இந்தியாவில் வந்து ஒன்றும் நேராக யூடியூப்பில் நுழைச்சிக்கினீங்களா? காஃபியாச்சும் குடிச்சிட்டு போகலாம். எப்படி இருக்குன்னு நம்ம ஊரோட கடை, நம்ம ரெகுலராக யூடியூப்பில் சாப்பிட்றவங்க அதான் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. பார்க்காம போயிட்டு அப்புறம் மனசாட்சிலே இருக்கும். அதனால மலேசியாக்கு எப்போ வர்றோமோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் மலேசியா கடை நான் 2 வாட்டி வந்தாச்சு. அதுதான் நான் சொன்ன அளவா சாப்பிடுங்க. நல்லா மூக்கு பிடி தின்ட்டு வந்துட்டீங்க. அப்போ தோசை சாப்பிடுவேன்னா சாப்பிடு. அப்படி வேணா சாப்பிடுவோம். எல்லாரும் சாப்பிடணும்னா தோசை சாப்பிடுவேன். தோசை வேணா சாப்பிடுயா? ஒரு வாய் என்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனாச்செல்லாம் நீ ஃபாஸ்ட்டாக குடிச்சிருக்கணும்ல, ஸ்லோவாக குடிச்சின்னா பிடிங்கிட்டு வாங்க. இன்னொரு சான்ஸ் உனக்கு, ஓகேவா? குடிக்கிறதுக்கு அதை கிட்ட கேளு, இன்னொரு சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ். காஃபி அடிக்குது பாரு. இல்ல இல்ல பெஜார் ஆயிடுச்சு பார்த்துட்டு, ஐயோ அப்படின்னு. நான் உன்னை உரி சொன்னா நீ ஏமாந்துட்ட பத்தியா? அப்படி கொடுத்துட்டு எவ்வளோ குஸ்டா பாரு.
சக்கரை மட்டும் வரும் சக்கரை ஓடி காம் சூப்பராக இருக்கு போதுமா ஏண்டி இது குடிக்கிறதுக்கு நீ என்ன ஒரு சில்லு வர சில்லு அது எப்படி நான் ரெடியா அடிச்சுக்கிறீங்களா இந்த மாதிரிலாம் உங்களை காய விட்டு வீட்டில் செஞ்சு கொடுக்கணும் அப்பதான் வீட்டோட ஃபுட்டோட அருமை தெரியும் உங்களுக்கு வேகமாக யார் வந்து செஞ்சு கொடுத்தாலும் அருமை தெரியும் ஏன்னா அவளை போக விடாம யாரோ ஒருத்தர் என்னமோ செஞ்சு கொடுங்கப்பா நான் சாப்பிட்றேன்ப்பா உட்காந்த இடத்துல இந்த என்ன வேமா நயன்தாரா வச்சதுக்கு அப்புறமா வேகமாக தான் ஜாஸ்தி வச்சிருக்குது இந்த மாதிரி அதில் என்னப்பா ஓகே கைஸ் நம்ம லிட்டில் இந்தியாவிலேருந்து ஒரு A2Bல ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டாங்க ஒரு காஃபி வாங்கி குடிச்சாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு அடுத்து தெரியல காரில் போய் ஏறினா தான் அந்த வேனில் ஏறினா தான் நம்ம கைட் ப்ளஸ் டிரைவர் வந்து நம்மளை கைட் பண்ணுவார் எங்கே போகிறோன்னு சொல்லுவார் ஓகேவா பா நம்ம இதுக்கு போகணும்ப்பா இதே மாதிரி நம்ம 2 பேர் போகணும்ப்பா எங்கே போகணும் யூஎஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இப்போதைக்கெல்லாம் US எல்லாம் போகிறதுக்கு நம்ம பட்ஜெட் இல்லை அதெல்லாம் ஆண்டவர் மாதாவும் பார்த்துப்பாங்க இதுங்களெல்லாம் கரை சேர்த்துனா போயிடலாம் அது வரைக்கும் நம்ம லோக்கல் ஊர்லாம் சுற்றி பார்ப்போம் லோக்கல் ஆமாம் தாய்லாந்து அபிபி அபிபி தாய்லாந்துலாம் உனக்கு லோக்கல் ஊர் ஆயிடுச்சு சிங்கப்பூர் அவ்வளோ பெரிய டேஷ் ஆகிட்ட நீனு அந்த மாதிரி நம்ம லோக்கல் சிங்கப்பூரே லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் காமெடி பாருங்க இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் US கனடா ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து அப்படின்னு சுற்றுவோம் அப்படி ஓகே டன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வேண்டிக்கோங்க ஆண்டவர்கிட்ட உள்ளூரில் ஓனா முடிக்காது வெளியூரில் போய் ஓனா முடிச்சுதுங்க அந்த கதையை அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் இருந்தாலுமே உனக்கு இதுக்கே மூச்சு வாங்குது என்ஜாய் பண்ணுறோம் பல்லு இருக்கும்போது தான் பக்கோடா சாப்பிட முடியும் எஸ் நேஷனல் மாஸ்க் முஸ்லிம்ஸ் அவங்களுது எல்லாமே ரவுண்டாக இருக்கும் இது மட்டும் ஆமாம் இது மட்டும் ஸ்கொயராக பில்லர் மாதிரி அப்படியே நீட்டமாக இருக்குது இதை பாருங்க அந்த தானே இங்கே தந்து பாருங்க நல்லா வியூ கரெக்டு அதோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ரிவர் கோலாலம்பூரில் மெயின் சிட்டிக்குள்ளார போகிற ரிவர் ஆமாம் ஸோ இங்கே ஒரு மாஸ்க் இருக்குது இது வந்து இந்த ஏரியாவோட நேம் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் ஆக்சுவலி அது ரிவர் ஆஃப் லைஃப் இது ஓகேங்களா இந்த ரிவர் வந்து ரிவர் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு மாஸ்க் இருக்குது அந்த இடத்துல இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து 31 ஆகஸ்ட் 1957 பிரிட்டிஷ் கிட்டேருந்து நம்ம எப்படி இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோமோ அதே மாதிரி இவங்களும் வாங்கியிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் அங்கே இருக்குது அதை நம்ம அப்புறம் போய் பார்க்கலாம் இப்போ இந்த வியூ மட்டும் பார்த்துப்போம் ரிவர் ஆஃப் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ளாக் பார்த்துக்கோங்க இந்த ஃப்ளாக் ஒரு பெரிய மலேசியன் ஸ்டோரியே இருக்குது ஸ்டோரின்றதை விட ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஹிஸ்ட்ரியே இருக்குது இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தட் மீன்ஸ் நம்ம மலேசியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி இங்கெல்லாம் தான் மார்ச் பெரேட்லாம் நடக்கும் ஆர்மி பெரேட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இங்கே தான் நடக்கும் இந்த இது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா மாஸ்க்கு அது வந்து ஆக்சுவலி பிரிட்டிஷ் ரூல் பண்ண காலத்தில் இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆமாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸாக வெள்ளைக்காரன் பில்டிங்கு ஓகே தமிழில் சொல்லணும் அப்படின்னா வெள்ளைக்காரன் பில்டிங் அவங்க பில்ட் பண்ணி அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸாக வச்சுக்கிட்டாங்க ஐயோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது தெரியுதுல்ல கொடிமரம் இது வந்து பிரிட்டிஷ் கட்டினது அது மேலே வந்து பிரிட்டிஷோட கொடி தான் இருக்குமா இண்டிபெண்டன்ஸ் டே கிடைச்ச இந்த ரோலை வந்து நல்லா உன்னிப்பாக பாருங்க அந்த வரலாறு தெரிஞ்சுக்கோங்க மாமாஸ் பேமஸ் என்ன நடக்குதுன்னா எல்லா பணமும் தூக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு பேட் கண்டென்ட் வரும்போது தோ வந்துட்டேன் மாதிரி வந்துடுறாங்க அவர் திணறாருடா பார்த்துட்டு இருக்காங்க அவங்களே சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஷயத்துக்கு வருவோம் நான் சொன்ன மாதிரி வந்து ஆட்சி பண்ணது இதுதான் ரைட் அவங்க வந்து இவங்க கொடி இங்க வச்சிருந்தாங்க ஆமா அப்புறம் 31 ஆகஸ்ட் 1957 நம்ம சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறம் தான் மலேசியாக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குது ஆமா அந்த ஃபர்ஸ்ட் அவங்க கொடி இறக்கிட்டு மலேசியா கொடி ஏத்தி இருக்கிற இதுதான் இந்த ஏத்ததுக்கு அப்புறம் இறக்கவே இல்லையா ஏத்ததுக்கு அப்புறம் இறக்கவே இல்லையா அதுக்கு மேலப்பா எவ்வளவு ஒரு இறக்குவாங்க பைத்தியம்
பைத்தியம் கொடியை மாத்த மாட்டாங்களா? அதெல்லாம் இத்தனை வருஷமா கீஞ்சி போன கொடியா அதெல்லாம் அது ஓகே. பட் ஆனா ஏத்துறது ஃபர்ஸ்ட் எடுத்தது மலேசியன் கொடி. அதனால இந்த இடத்துல தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 14 ஸ்டேட்ஸ். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்தியா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி 14 ஸ்டேட்ஸ். அதில் ஒன்று கோலாலம்பூர். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளாக் கொடுத்துருக்காங்க அவங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளாகு. ஸோ அந்த ஃப்ளாக்ஸ்லாம் தான் இங்கே பறக்குது. மெயின் ஃப்ளாக் இங்கே பறந்துட்டு இருக்குது மேலே. அதுக்கு கீழே இந்த மற்ற ஸ்டேட்ஸோட ஃப்ளாக்ஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்குது. இருக்கா மாதிரியே தெரியலையே. இது என்னமோ புதுசாக சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. கேம்ஸ் நடக்குதோ எல்லா ஃபாரினர்ஸ் தான். அவங்களுக்கு நம்ம ஃபாரினர்ஸ், நம்மளுக்கு அவங்க ஃபாரினர்ஸ். என்னென்னமோ இருக்குது. நீ பேசுகிற பேச்செல்லாம் இப்போ எடுப்படாது. ஒரு வெறியில் சுத்துச்சு ஷாமு. நீ அப்படியே கங்காவை பார்த்து ஆமாம் சந்திரமுகியாக மாறி நிற்கிது இப்போ. நீ பேர் பாவமாக சொன்ன ஷாமா, போட்டு பார்க்க முடியாதுமா அப்படின்னு. ஏண்டா நீ எவ்வளோ பாசமாக சொன்னம்மா, போட்டு பார்க்க முடியாது. பரவாயில்ல கையில் பிடி. அவன் பதிலே சொல்லல, அப்படியே பார்த்துனே இருக்கிறான். மணிக்கு தான் அழகு ஏடா சொல்லலாம். அண்ணி அப்படி பட்டுன்னு எடுக்குது. நீ இன்னும் வேடிக்கை பார்த்துக்கினே இருக்கிற. அங்கே பாரு பேபிமா, ஐயோ என்ன யாரும் வந்து கூட்டு போங்க இருந்து. ஏன்பா இல்லை ஏய், உன் புருஷன் நீ ட்ரெஸ்ஸை பார்த்தியா, உன் புருஷன் மூஞ்ச பார்த்தியா? நீ எப்படி தகச்சு நின்னு எனக்கு தெரியும். ஐயோ சந்தோஷத்தில் எடுக்கிறாளே, இதை நம்ம எப்படி கெடுக்கிறது? நம்ம கெடுக்கவும் முடியல, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. பரவாயில்ல. ஏய் நீ மாட்டுறீன்னா ஏன்டா எல்லாரையும் மாட்டி விடுற? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கேஎல் டவருக்கு வந்திருக்கிறோம். கேஎல் டவர் கிட்டே வந்தாச்சு. ட்வின் டவருக்கு எப்படி கிட்ட போகணுமோ அந்த மாதிரி மேலே ஒரு பிஸ்னஸ் சென்டர் ஹோட்டல். இது மேலே சுமார் ஒரு 350 அடி 400 அடிக்கு மேலே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 421 மீட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 421 மீட்டர்ஸ். அங்கே போட்டிருக்காங்க பாருங்க, 421 மீட்டர்ஸ் கேஎல் டவர். 421 × 3.2 போட்டுக்கோங்க. அப்பா 1000 அடிக்கு மேலேயாப்பா இது? எங்கேருந்து? அது ஸ்டார் ஹோட்டல்ப்பா. அது ஹோட்டல்ப்பா. மேலே என்ன இருக்குன்னு தெரியல. ஹோட்டல் தான். நான் பிஸ்னஸ் சென்டர். அப்போ வாட்ச் டவர் மாதிரியா இது? ஓகே. மலேசியா ஸ்பெல்லிங் தெரியாம யாராவது போட்டிருப்பாங்களா? காணாம போயிடுச்சு, ஊழ்ந்துருக்கும். அது ஒரு பெரிய குத்தமா? உன் கண்ணுக்கு மட்டும் எப்படிப்பா குத்தங்கள் மட்டும் தெரியுது? போய் ஓல்டு பீஸுங்களா? வாங்க, நியூ பாருங்க. பலன்னு இப்படி பார்த்தீங்கன்னா ட்வின் டவர்ஸ் கீழே நான் நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் எல்லாம் இப்படி வந்து கீழே எப்படி உட்காந்துட்டு இருக்குது இப்போ. பேபிமா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மலேசியா ட்வின் டவர்ஸ். எக்ஸ்பென்சிவ் மால் ஆயிடுச்சு. எல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியான பொருள்லாம் உள்ள இருந்து. ஆமாம், எல்லா லட்சக்கணக்கு பொருள் உள்ள கடந்துருக்கு. ஆமாம். அதான் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஒரு சூப்பர் காரோட இந்த ஊரில் நான் பார்க்கல. சூப்பர் காரையா? பார்க்கலாம்.
போட்டோலாம் எடுத்துருவாங்க, சூப்பராக எடுத்துருவாங்க அவர் சொன்னார். தெரியுமா? அதான் ஆள் இருக்காங்களான்னு பாரு. இங்கே இப்போ நம்ம சைட் சீயிங் சிட்டிக்குள்ளே இருக்க சைட் சீயிங் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பட் கேஎல் டவர் மேலே போக முடியாது, ஏன்னா அன்டைம், அதனால் நாங்கள் போகல. நேராக இப்போ கிளம்பி அடுத்தது எங்கே போகிறோன்றத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நைட்டு போகணும், கிளம்பணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாளைக்கு வந்து நம்ம இந்தியாவில் காலை எடுத்து பதிச்சிடுவோம் அப்படியே தாக்குன்னு. அதுக்கப்புறம் போர் அடிக்கும். ஆனால் நம்ம ஜாலியாக அங்கேயே என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஊரில் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, இன்னும் நிறைய பெண்டிங் இருக்குதாங்க. என்னென்னலாம் பெண்டிங் இருக்குதுப்பா? டிராகன் மூவி பெண்டிங் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னது, இவர் அவர் தனுஷோட மூவி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், ஏதோ ஒரு மூவி புதுசாக, ரெண்டுமே வந்து நல்ல ரேட்டிங் இருக்குன்றாங்க. ஸோ அங்கே போய் பார்த்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, இங்கே இதோட நம்ம முடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சொல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்கள். அதை விட மிக முக்கியமாக என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, போகலாம்.